நாள் மருந்து கொடுத்து ஊரை ஏமாத்துற, அதே மாதிரி நினைச்சா என்னையா உன் பொண்ணை தரேன் எத்தனை நாளா ஏமாத்துற? மரியாதையா கல்யாணத்தை பண்ணி வேணும், இல்ல உன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன். என்னால முடியல, உன் பொண்ணை விட்டு என்ன தூக்க சொல்லுவேன். தனி மரமா நிப்ப. இத பாரு, நீதான் என் புருஷன் அப்பா முடிவு பண்ணிட்டாரு, நான் அதை ஒத்துக்கிட்டேன். அப்புறம் இப்படி எல்லாம் தப்பா பேசுறேன். இது பாரு, ஒழுங்கா மரியாதையா 4 காசு சம்பாதிக்க வழி இருப்பாரு. இன்னும் ஏன் சம்பாதிக்கலாம்? ஏற்கனவே தொப்பி கடையில வேலை பாக்குறேன், 75 ரூபாய் சம்பளம். அது பத்தாதா? உங்ககிட்ட என்ன பேச்சு? அப்பா வரட்டும், கல்யாணத்தை பண்ணி வைக்கிறானா ஐயா கேக்குறேன். இல்ல துப்பாக்கி முனையில தாலி கட்டுவேன். நீயா துப்பாக்கி பிடிக்கவே தெரியாது, அப்புறம் எப்படி சுடுவேன்? எனக்கா? எடுக்க வந்தியா? ஏன் எடுக்க வந்த? வைத்தியா தொலைஞ்சு போ. ஐயோ, அடப்பாவி, அநியாயமா ஒருத்தரை சுட்டுட்டியே. ஐயோ, நான் என்னையா சுட்டேன்? சும்மா வெறுமையா காமிச்சேன். வெறும் டீயா அனாவசியமா என் மேல பழிய போடாதியா. சத்தியமா நான் சுடல. ஏண்டா உருப்படாத போயுமா? ஏண்டா இந்த ஆளு சுட்டுத்தல? ஐயோ, ரத்தம் வழியுது. ஐயா, தெரியாதனமா மர்ம செய்துட்டான். ஐயா வந்துச்சுங்க, மருந்து போடுறேன். மருமா கிடலையா? தோட்டத்துல தகராறு, பங்காளி என்ன சுட்டுட்டான். இல்ல உருப்படாத பையன், நீ சும்மா நிக்கிறியா? தவிக்கிறாரு. எங்க போறீங்க? வேலையா இருக்காரா? அவரை நாங்க பாக்கணும். அவரை பார்க்க முடியாதியா? அவர்கிட்ட முக்கியமான விஷயமா பேசுறையா? பேச முடியாதியா? ஏன் அவர் என்ன ஊமை இல்லையா? அவர் செத்து போயிட்டாரு. ஐயோ மீனா, எவ்வளவு பெரிய மனுஷன் மண்டை போட்டாரு பாச்சா. இப்ப என்ன செய்யறது? ஐயோ, நம்ம வாழ்க்கை தானே இருந்தது. யார் ஆகுது? மனுஷன் செத்து புதைச்ச இடத்துல மோச்சு போச்சு, இப்ப வந்து புலம்புறீங்க. யோ, அருமை தெரியாம பேசாதையா. ஊருக்கு எவ்வளவு பெரிய உபகாரி, அவரே போயிட்டாரு. அவர் ஞாபகார்த்தமா எதிராச்சும் இருந்தா குடியா? செருப்பு இருக்குது, தரட்டுமா? எடுத்துட்டு போனா அவர் கால ஞாபகம் தான் வரும். தொப்பி இருக்குதா? தலை ஞாபகம் வருயா? தொப்பி இல்லையே. இருக்கணுமே. கப்பி வாங்குறதுக்கு அத்தாட்சியா ரசீது இருக்குது. ஆமா, தொப்பி இருந்துச்சு. என்னாச்சு? ஆனா அது அவரோட சேர்த்து பதிச்சிட்டோம். ஐயா, தொப்பியோ ஐயா. எங்கயா பதிச்சீங்க? எங்க புதைப்பாங்க? சுடு எஸ்டேட்டுக்கு ஓரமா இருக்கிற அங்கதான். சுடுகாடு. மீனா, சுடுகாடு. என்ன இது? சுடுகாட்டுக்கு ஓடுங்களா? ஒருவேளை பைத்தியமா இருக்குமோ? வேலு உரிமையாளர், மருதமலை எஸ்டேட். இறங்கடா, கடப்பாறை, மம்முட்டி ரெண்டி கொண்டா. இந்த இடத்துல தோண்டு. இங்கயா? யோ, ஏற்கனவே இந்த இடத்துல புதைச்சிருக்காங்களையா? புதைச்ச இடத்துல போச்சா தானே எங்க மாமனுக்கு ஆத்மா சாந்தி அடையும். இது நல்லா இல்லைங்க, ஒருத்தர் புதைச்ச இடத்துல இன்னொருத்தர் புதைக்கிறது. சுடுகாட்டுல கூட ஒருத்தர் இன்னொருத்தர் சொன்ன இடத்தை தோண்டியா? புதைச்ச இடத்துல புதைச்சா செத்தவன் புழைச்சுக்கிடுவாங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணுவோமா? இங்கேயே வச்சு எரிச்சிடலாமா? ஐயா, எரிப்பமே. எனக்கு என்ன என்னவா எரிக்க சொல்ற? இது என்னடா இது? நான் சொன்னேன், புதைச்ச இடத்துல புதைச்சா செத்தவன் புழைச்சுக்கிடுவான்னு. சரியா போச்சுடா. இது பணம் இல்லடா. அறிவு கட்ட வைத்தியா, அப்பதான் சொன்னேன்ல, உன்னை வாயை திறந்திருக்கணும். ஏன் தப்பு? நான் செத்ததம் நடந்துட்டேன் மாப்பிள்ள. இப்ப ஞாபகம் வந்துருச்சா? சாவு. அத்தாத்தா, யார வர்ற மாதிரி இருக்கு. யாரையா நீங்க? போனமா? ஏயா கூட யாரும் வரல? இது அனாத போனோம். வீரா, என்ன அதே மாதிரி தொப்பி ஆள் வருது. நான் ஆளை பாத்துக்கிறேன். நான் தொப்பி பாத்துக்கிறேன். நீ ஜாகிரதை. என்ன சௌக்கியமா? என்ன எதிரிங்க? சௌக்கியம், ரொம்ப சௌக்கியம். ஆமா, நீங்க என்ன தெரியலையா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். நல்ல யோசனை பண்ணி பாரு. ஆமா, இதுக்கு முன்னால உன்னை எங்கேயுமே பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு இதே மரத்தடியில. சீக்கிரம். என்ன இல்லையா? ஆமா, இதே மரத்தடி இல்லையா? இதே மரத்தடியிலதான். தொப்பிலதான் ஒண்ணு இல்ல, தலையிலயும் ஒண்ணு இல்லையா? என்ன நீ தொப்பில ஈன இடிக்க
ஐயோ பைத்தியம் போல இருக்கு, பைத்தியம். நீதான் பைத்தியம், நீதான் பைத்தியம். வாங்க. வீரா, இந்த பக்கம் வர. என்ன சௌக்கியமா? நீங்க யாரு? தெரியல. பொண்ணு தூண்டி போடு. என்னது பூண்டியா? தூண்டிதான். புரியலையா? புரியலையே. எட்டலையா? என்னது புரியலையா எட்டலையா? ஆமா, புரியல. எட்டல எந்தளவுக்கு கிட்ட வரல. போயிட்டுதா போடு. என்ன ஒண்ணும் புரியலையே. ஒண்ணு புரியலையா? ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியலையா? என்னது இருக்கா? கிடைக்கணுங்கிறது நீயும் நானே நினைச்சா கிடைக்காது. இதுக்கெல்லாம் அத மாதிரி மேல உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, அவன் பார்த்து குடுக்கணும் ஐயா. என்ன வந்து ரொம்ப தொல்லை வேண்டாம், என்ன வெடி ஆளு எனக்கு வேணும். முதலாளி முதலாளி, ₹1 பணம் கொடுத்து சீட்டு வாங்கி கொடுங்க, சம்பளத்தை பிடிச்சிங்க. பையன் புத்திசாலி. முருகா, நீ ஒண்ணு வாங்கி போடப்பா. கேட்கிறவங்களுக்கு குடியா குடிந்தா. என்னப்பா? கோபு வர்ற மாதிரி எழுதி குடியா. சீட்டை பத்திரமா வைக்கணும். ஏன்னா போன மாசத்துக்கு முதல் மாசம் கொலகாரம்பேட்டை குப்புசாமிக்கு பரிசு வந்துச்சு. அவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? அந்த சீட்டை சட்டையில வச்சுட்டு வேலைக்கு போயிட்டான். பொண்டாட்டி தெரியாதனமா சட்டை அழுக்கா இருக்குன்னு அதை நனைச்சு அடிச்சு புழிஞ்சு கசக்கி அவன் அதிர்ஷ்டமும் காஞ்சி போச்சு. அதனால உனக்கு அந்த போற கொப்பி விஷயத்தையும் பாத்துக்க. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்தா கடையை பாத்துக்க. வரட்டுமா? பத்திரமா வைக்கணும். எங்க வைக்கிறது? ஐயோ, பேண்டுக்குள்ள வச்சு சலவைக்கு போட்டா வீணா போயிடுமே. வெரி குட் ஐடியா. பழைய தொப்பி விக்காத தொப்பி அங்க வச்சா நீயா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வராடா? ஏண்டா இங்க வந்தீங்க? தேர்ல வந்தோம். 3 நாளா மூச்சு விட முடியாம தவிச்சுட்டு இருக்கிறோம். காப்பாத்து. ஏடா நான் இங்கதானே என்ன பார்க்கல பாத்துமே. பின்னையே கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது? கூட முத்து போயிருந்தா நீ எங்களுக்கு தெரிஞ்சவன அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு ஆபத்துட்டா கண்டுக்காம இருந்துட்டோம். பயப்படாதா, முத்து செத்துட்டா. கனவுதா சொல்றேன். எங்க சித்தி கேட்கறது மாதிரி சரியா இல்ல உன் மண்டை வச்சிருவேன். வைத்தியரா? ஆமா. இவருக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நல்ல வேலை மண்டை ஒடிச்சிருப்பேன். பாபு வைத்தியர் எங்க? நான் சொல்றேன் சீட்டை பத்தி. அந்த சீட்டை தேடி முத்து வீட்டுக்கு போறேன். 3 நாளைக்குள்ள திரும்ப ஆபத்தை வந்து காப்பாத்துனேன். அதுக்காக இது வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நீயே காப்பாத்திட்டேன். எப்படியோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். மாப்பிள சீட்டு வெட்டிடா கிடைச்சிருச்சு. வெட்டிடுவா. மாமனா மரியாதையா முடிய கூட முதல்ல கல்யாணம் எப்போன்னு சொல்ல, அப்புறம் தான் சீட்டு. தம்பி பாலு கல்யாணத்தோட உன் கல்யாணத்தை நடத்திட வேண்டிய விஜயா பாத்தியா? தொப்பி வாங்கலையா? தொப்பி தப்பி பழைய தொப்பிக்கு புதிய தொப்பி. காசு இல்ல, பணம் இல்ல, காரணா செலவில்ல, புது தொப்பி. பழைய தொப்பிக்கு புது தொப்பி. புது தொப்பி. பழைய தொப்பிக்கு புது தொப்பி. முத்து முதலாளி தூங்குறாரு. முகரை பார்த்தா முதலாளி மாதிரியே தெரியலையே. முகரை எங்க தெரியுது? தொப்பியை போட்டு கவுத்திருக்காரு. படுத்திருக்கிற ஜோர பார்த்தாலே தெரியல. ஆமா, பகல்ல தூங்குறாருன்னா ஒரு முதலாளியா தானே இருக்க முடியும். அப்போ இவர்தான் முத்து முதலாளியா? சொன்னதெல்லாம் கவனம் இருக்கா? ஆளுக்கு ஒரு கால். முத்து முதலாளி, முத்து முதலாளி, முத்து முதலாளி. தொப்பி வியாபாரிங்க தூக்கத்தை கெடுத்து போட்டீங்களா? தொப்பி வியாபாரின்னா துப்பி தான் மாதிரி சொல்லணுமா? பேசாம முதலாளி பழைய தொப்பிக்கு புது தொப்பி. என்னது? அதாவது நீங்க பழைய தொப்பியை கொடுத்தீங்கன்னா நாங்க பதிலுக்கு புதிய தொப்பி கொடுப்போம். ஆமா ஆமா. அப்படியா? நல்லா போச்சு. ரொம்ப பழசு தரகெல்லாம் இருக்குது. சீக்கிரம் கொடு. மாவராசனார் இவ்வளவு சுலபமா கிடைக்கும் நினைக்கவே இல்லை. இல்ல இல்ல தொப்பி இங்கே வச்சுக்கியா? ஆமா. அப்போ கொடுத்துறியா? முத்தையா தொப்பிலையும் இல்லையா? நான் முத்தையா இல்ல, கிட்டையா. வேலைக்காரனா? முதலாளி மாதிரி கால ரையும் நீட்டிட்டு சோபால உட்கார்ந்து இருந்தேன். என்ன கொஞ்ச நேரத்துல மரியாதை மாறுது? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? இங்க யாருமே தரல, நீ கொஞ்சம் கூட. ஏன்டா அலையற? முத்து எங்க? தெரியாத சொல்றா. நெசமா தெரியாது. யாருடா நீங்க? பாப்பா ஒவ்வொருத்த மூஞ்சி மோரையும் பாரு. இவன் ஒரு வேலைக்காரன். இவதான் எங்க முதலாளி.
விளையாடுறியா? இதா உன் முதலாளி இல்ல முதலாளி மகன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? எவனாவது அள்ளி முடிஞ்சவங்கிட்ட சொல்றா. யாரடான்னு கேட்டா மரியாதை ஆளா இருக்கான் சொல்லப்பா. இவரு பழைய தொப்பிக்கு புது தொப்பி தர்றாங்களா? என்னது? ஆமா, முத்து கூட்டி வா, அவருக்கு கொடுக்குற கையோட உனக்கு ஒரு தொப்பி தர்றேன். நான் தான்டா முத்து. இவர் மாதிரியா நீ விளையாடுறியா? ஏய் சத்தியமா சொல்றேன், அப்புறம் எங்க முதலாளி. அப்படியா? கால்ல விழுகிறேன்னு கால மாறி விடுறீங்களா? யாரடா நீங்க? உண்மையை சொல்லுங்க. சொன்னமே பழத்துக்கு புதுசு. என்னடா கேள்விப்படாத வியாபாரமாக இருக்குது. நீ கேள்விப்படலன்னு நாங்க வியாபாரம் பண்ண கூடாதா? சரி சரி, இதுல என்னடா லாபம் கிடைக்கும்? சொன்ன விட்டுருவியா? சொல்லு. சீட்டு இருக்கிற தொப்பி கிடைச்சா ₹1,00,000 கிடைக்கும். ₹1,00,000? ஆமா. எப்படி? அது மாத்திரம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். கட்டு. என்னங்க சிங்கத்துக்கு தீனி இருக்குதா? இல்லைங்க. ஐயோ வேணாங்க, என்ன சிங்கத்துக்கு போட்டு பிரயோஜனம் இல்ல, சதையே கிடையாது, அதை புடிச்சு போடுங்க. சிங்கத்துக்கு எலும்பு தான் பிடிக்கும். சொல்லுடா. சொல்ல மாட்டியா? 3 நாள் தவணை தரேன், அதுக்குள்ளேயும் சொல்லணும், இல்ல சிங்கத்துக்கே உங்களை இரையாக்கிடுவேன். அனுப்பிச்சு வைங்களா? மாட்டேன். எங்க போனா கூட்டி போ. என் பின்னாடி வா. பழைய தொப்பிக்கு புது தொப்பி, அலாவுதீன் கதையா இருக்குது. சிங்கத்துக்கு சாப்பாடு ஆக்கிறேன். சாய முடியா? இது வழியா நீ வெளியில போயிடலாம் போல இருக்க. நானு நீ மாட்டிக்குவேன். உன்னை விட்டு நான் எப்படி ஓடுறது? ஆமாமா, இங்கே இருந்துருவோம். சமையல் கட்டு இருக்க பாரு. ஐயோ, முதல்ல இந்த தொப்பில சீட்டு இருக்கான்னு பாருங்க. எப்படி போறது? வேண்டாம் வேண்டாம், 3 நாளைக்கு எப்படியாவது இங்க மூச்சு பிடிச்சுக்கிட்டு இருப்போம். மூச்சை பிடிச்சுக்கிட்டா என்ன தண்ணிக்குள்ள ஏதோப்பா? கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு இருப்போம். 3ஆவது நாள் நம்மள வெளியில கூட்டிட்டு போகும்போது எப்படியா தப்பிச்சு ஓடிடுவோம். ஓடிடுவோம். இந்த ஓடுற புத்தி ஒண்ணு விட்டு போறிய. ₹1,00,000 கையில வச்சுக்கிட்டு அனுபவிக்க முடியல, நான் தவிக்கிறேன். பல்லையும் தட்டி விட்டு கையில முறுக்கியும் கொடுத்த மாதிரி. ஆமா, நம்ம 2 பேரும் காதலர்கள் தானே? பின்ன அண்ணன் தங்கச்சியா? அறிவு கட்டவள, எத்தனை நாள் கழிச்சு கேக்குற? அதுதான் சொல்ல வந்தேன். 2 பேரும் தனித்தனியா பிரிச்சு வைக்காம இப்படி ஒண்ணா அடைச்சு வச்சிருக்காங்களே, எனக்கு சந்தோஷப்படாம. என்ன சிரிப்பு? சந்தோஷம். கண்ணு யாராவது பாத்து போறாங்க. பேசாம கனவு சாத்தி இருக்கு. ஜெயில கதவு சாத்தி இருந்தா மட்டும் போதுமா? ஜன்னலா இருக்க. ஐயோ, மைதான மாதிரி திறந்து கிடக்கு. நம்ம இங்கே ஓடி பிடிச்சு விளையாடலாமா? பிடிக்கலாம். அறிவு இருக்கா? இப்படி தர முடியாது. கடைக்கு போயிட்டு வரேன். கடை முடியா? ஏப்பா வந்துட்டு போகும் போல எங்க போறேன்? ஏப்பாவா? இந்த ஷூ கிழிஞ்சு போச்சு. வரும்போது சாய் கடையில கொடுத்து தச்சு வாங்கிட்டு வந்து. அதான் வரும்போதே வடிவேல் கடையில 2 தொடப்பம் வாங்கிட்டு வந்து. அப்படியே மாட்டுக்கு தீவனம் எல்லாம் ஆயிப்போச்சு. புண்ணாக்கும் வக்கீல வாங்கிட்டு வந்து. செருப்பு, தொடப்பம், புண்ணாக்கு, வைக்கல், நல்ல உயர்ந்த பொருளா தான் வீட்டுல சேர்க்கிறீங்க. இவ்வளவுதானே நேரம் இருக்கா? மருந்தே போயிட்டனே. பாலங்கடையில ரவிக்கை தைக்க கொடுத்திருக்கேன், வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கேன். நானும் மறந்தே போயிட்டேனே. ரவிக்கை தைச்சுக்கவா? வளராத. தர்மலிங்கத்துக்கிட்ட தாம்பு கயிறு சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா தூக்குல தொங்கவா. நான் கடைக்கே போல. என்ன ஒரே ஐடியா போச்சுக்கிறியானுமா? நான் வெளியில போன 4 பசங்க என்ன பாப்பாங்கன்னு தானே அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நீ போனா பாப்பான், இது போனா எவன் பாப்பான்? என்னடா வர வர வாய் நீளமா போகுது. இப்படி போனா தான் நீளம், இப்படி போனா அகலம். அகலத்துலதான் போகுது. என்னடா சொன்ன? போகத்த கடறாதையா? என்னடா செய்வா? என்னடா செய்வா? நீ மசையா மசையா? என்ன ஒரே ஐடியா மேல போறாப்ல இருக்க? எங்களை விட்டு வேற கதியா இல்ல உனக்கு? என்ன மாலை போட்டு மாலை போட்டு ரோஷக்காரனுக்கு போகுது. ஆமா, உனக்கு தான் இல்லையே. நீயும் உங்க அப்பனோட சேர்ந்துட்டியா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க சங்காத்தமே வேணாம், ஆளை விடுங்க, கழட்டிக்கிறேன். கோபு கோபு, நீ அதிர்ஷ்டசாலிப்பா. உனக்கு ₹1,00,000 பரிசுப்பா. எனக்கா? ஆமா ஆமா, உனக்கே தான் ₹1,00,000. ₹1,00,000 உனக்கா? ஐயோ, ஆச்சரியமா இருக்கா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? சின்ன வயசுல இவன் ஜாதகத்தை பார்த்தப்பவே இவனுக்கு ராஜயோகம்ல சொன்னாங்க. அதனாலதான் மாப்பா நீ வீட்லயே வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லிட்டு தான் செருப்பு கொடுக்க வந்தியா? இந்தப்பா, இதை எடுத்து என் தலையில 2 அடி அடியப்பா. கிழிஞ்சிருக்கிறது பத்தாதா? போடியா கீழே.
இத அடிச்சு வேற கிழிக்கணுமா? சும்மாவா சொன்னாங்க 40 வயசு தாண்டா நாய் கூட வரும்னு? 45 உனக்கு? உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லப்பா. அத்தான போய் என்னென்ன வேலையில சொல்லி இருக்கிறேன். நானே தொடக்கம் ஆயிட்டு வா, புண்ணாக்கு ஆயிட்டு வான்னு சொன்னேன். நல்லா கேளு, உரைக்கிட்டான். அத்தான் மன்னிச்சிடத்தான், பெண் புத்தி ஆச்சே. கொஞ்சம் பின்னாடி இருந்தா பரவாயில்ல, மயில் கணக்கா பின்னாடி இருந்தா. கோபதம்பி, என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணு இல்லையா, காசு இல்லாம நான் கஷ்டப்படும் போது இஷ்டத்துக்கு திட்டினாங்க. இப்ப அதிர்ஷ்டம் அடிச்ச உடனே காலை பிடிக்கிறாங்க. இதுதான்ப்பா உலகம். சரி சரி, சீட்டை கொண்டா, பணத்தை வாங்கி தரேன். இதோ இதோ. அப்பா ஜாதகத்துல அதிர்ஷ்டம் அடிக்குன்னு சொன்னானே, சீட்டு தொலைன்னு சொன்னானா? அதை சொல்ல மறந்துட்டானே. சீட்டு தொலைஞ்சு வச்சா உங்களுக்கு? வச்சிருக்கையா தொப்பி கடையில? இரு, எடுத்துட்டு வர்றேன். தொப்பி கடை? அப்பா அத்தா மட்டும் தனியா போகுது, என்ன விஷயம் இல்ல? நானும் போறேன். ஊருக்கு போறாங்க, பணத்தை எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா? ஐயோ, நானும் போறேன். சொன்னேன் ஒன்னால வித்தியில நல்லது வித்துட்டா கமிஷன் மிச்சம். என்ன லட்சம் லட்சங்களா உனக்காது லட்சம்? அன்னைக்கு சம்பளத்தை பிடிச்சு சொல்லி ₹1 அதிர்ஷ்ட சீட்டு வாங்கல? ஆமா, அந்த சீட்டுக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் விழுந்திருக்கு. ஆனா உனக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் விழுந்துருக்கா? ₹1,00,000 சீட் எங்க? அந்த தொப்பியில வச்சிருந்த வித்து தொலைச்சுட்டியா? அட சொல்லிருக்க கூடாது. என்னையா எவ்வளவு சொல்லி கேட்காம சும்மா இருப்பியா? அது இல்லையா, நான் தான் சொன்னேன். ₹10 வச்சிருந்து சொன்ன காட்டியா? மன்னிச்சுக்கு பதிலாளி, அந்த தொப்பி எல்லாம் யாராருக்கு வித்தீங்க? கொஞ்சம் கவனப்படி சொல்ல முடியுமா? யாராருக்கு வித்த? வாய தரப்பீங்க. என்னங்க? இரு சொல்றேன். பாலு, மருதமலை எஸ்டேட் மேனேஜர். ஞாபகம் வச்சுக்க. வேலு, அதே எஸ்டேட் முதலாளி. வேலு, முத்து, பழனிதான் ஷோ. ஊரே தெரியாது, ஊரா சுத்துவேன். 4ஆம் நாள் என்ன என்ன பில் இல்ல. போனியா? போடுல படத்தை கொடுத்தா பில்ல போட்டுட்டு பார்த்தா ஆளை காணோம். நான் என்ன செய்வேன்? அப்பா அந்த தொப்பி எப்படி தேடுறது? கவலைப்படாத, எல்லா தொப்பியும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். இன்னும் இருந்த முதலாளி எனக்கு எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.